தென்கிழக்கே சுமார் 1060 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. அடுத்து வரும் தினங்களில் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இந்த புயலானது வரும் 12ஆம் தேதி முற்பகலில் நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் அதெல்லாம் அப்புறம் சொல்லுங்கள். 3 தினங்கள் இருக்குது. இன்னும் 1060 கிலோமீட்டர் தூரத்தில் நகர்ந்து வரும்பொழுது அப்பொழுது இப்பொழுதுக்கு தெற்கு ஆந்திர கரையை நோக்கி நகர்கிறது. நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே நகர்கிறது. கரையை 12ஆம் தேதி முற்பகலில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை வார்த் VARDAH வார்த் உருது வார்த்தை. பாகிஸ்தான் நாடு கொடுத்த இன்னொரு எது அங்கே அந்த ஆந்திர பகுதிக்கு மழை வரும். அது நம்ம அப்புறம் சொல்லலாம். இன்னும் டைம் இருக்குது. 12ஆம் தேதி தானே, 11ஆம் தேதிக்கு இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. தமிழக பகுதிக்கு எல்லாம் இன்னும் அடுத்து வர தினங்களில் அதை அப்டேட் பண்ண முடியும். இன்னும் 1060 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருக்குது. இப்போ இருக்கு வலுதுறையதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வருது. அடுத்து வருகின்ற நிலையில் அது பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும். தற்பொழுது இப்போது 1010 கிலோமீட்டர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது புயலாக வலுப்பெற்றுள்ளது. வார்த் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1060 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் தினங்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இந்த புயலானது வரும் 12ஆம் தேதி நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே முற்பகலில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.